அதிமுக ஆட்சியை விட MSME துறைக்கு தற்போது அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் 3617 கோடி நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் 6626 கோடி ரூபாய் என 2 மடங்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். MSME துறை முன்னேற்றத்திற்காக முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள முன்னோடி திட்டங்களை மற்ற மாநிலங்கள் பின்பற்றி வருவதாக தெரிவித்த அமைச்சர் தாமு அன்பரசன், பிற மாநிலங்கள் பின்பற்றும் வகையில் திட்டங்கள் உள்ளதாக மத்திய அரசு பாராட்டியுள்ளது என பெருமிதம் தெரிவித்தார். MSME துறைக்கு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் 3617 கோடியே 62 லட்சம் மட்டும்தான் நிதி ஒதுக்குறாங்க. ஆனால் கழக அரசு பொறுப்பேற்ற பின் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட 2 மடங்கு நிதியை ஒதுக்கி இந்த துறையை தூக்கி நிறுத்திய பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, MSME தொழில் நிறுவன முன்னேற்றத்திற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கொண்டு வந்த முன்னோடி திட்டங்களை மற்ற மாநிலம் பின்பற்றி வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம், தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் தள்ளுபடி தளம் ஆகிய திட்டங்கள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டு ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வு அறிக்கையில் தமிழ்நாடு அரசின் வர்த்தக வரவு தள்ளுபடி தளம் பிற மாநிலங்களுக்கும் பின்பற்றும் வகையில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என இன்றைக்கு பாராட்டி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.